குதம்பை சித்தர் வரலாறு. ஓம் சிவாய நம. 14 சித்தர்களில் அருளும் ஞானமும் நிறைந்த மகான் குதம்பை சித்தர் ஆடி மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் அவதரித்ததால் இந்நாள் அவரது குருபூஜை நாளாக பக்தர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குதம்பை என்பது பெண்கள் அணியும் ஒரு காதணியின் பெயர். சிறுவயதில் இவரது அழகைக் கண்டு தாயார் அந்த அணிகலனை அணிவித்ததால் குதம்பை என்ற பெயர் நிலைத்ததாக ஒரு மரபுக் கதை கூறுகிறது. சிறுவயதிலேயே உலக வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்த அவர் இறைவனைத் தேடி தவ வாழ்க்கையைத் தேர்ந்தெடுத்தார். சிவபெருமானின் அருளால் யோகம், ஞானம் மற்றும் அஷ்டமா சித்திகளை அடைந்தார். ஆனால் தாம் பெற்ற சித்திகளை ஒருபோதும் வெளிப்படுத்தாமல் மக்களுக்கு ஞான வழியை மட்டும் போதித்தார். குதம்பை சித்தரி பாடல்கள் எளிய தமிழில் இருந்தாலும் அவற்றின் பொருள் மிகவும் ஆழமானது. உடல் நிலையற்றது, ஆசை மனிதனை கட்டி போடுகிறது, இறையருளே உண்மையான செல்வம் என்பதையே அவர் வலியுறுத்தினார். மரபு நம்பிக்கையின்படி குதம்பை சித்தர் சுமார் 1800 ஆண்டுகள் 16 நாட்கள் பூமியில் வாழ்ந்து இறுதியில் மயிலாடுதுறை ஸ்ரீ மாயூரநாதர் திருக்கோயிலில் சிவன் சந்நிதியின் சுற்றுப்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி அருகே ஜீவ சமாதி அடைந்தார். இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு சென்று அவரது அருளை பெறுகின்றனர். ஆடி விசாக நாளில் குதம்பை சித்தரை நினைத்து வழிபடுவதும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் துதிப்பதும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் மன அமைதிக்கும் வழிவகுக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். குதம்பை சித்தர் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சிவாய நம. ஓம் சரவண பவா. குதம்பை சித்தர் துதி. சூலம் ஏந்திய சுந்தரமூர்த்தியே, அத்திமரம் அமர்ந்து ஆய சித்தி அனைத்தும் பெற்ற சத்திய சித்தரே, கும்பிட்ட எமக்கு நம்பிக்கையுடன் நல்லாசி தருவாய். குதம்பை பெருமானே நன்றி. இந்த ஆன்மீக பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு மனமார்ந்த நன்றி. முருகப்பெருமானின் அருளும் குதம்பை சித்தர் திருவருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் என்றும் கிடைக்கட்டும். உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கம். லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள், பக்தர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். ஓம் சிவாய நமஹா. ஓம் சரவண பவ.